வணக்கம். இன்று நாம் பேசப்போவது அடுத்த ஒரு வருடத்தில், அதாவது நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் ஏஐயால் மாற்றப்படும் அல்லது பெருமளவு ஆட்டோமேட் ஆகும் டாப் 10 வேலைகள் பற்றி. ஏஐ மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக திரும்ப செய்யும் வேலைகள், டேட்டா ப்ராசஸிங், ஏன் சில கிரியேட்டிவ் வேலைகளை கூட அது ஆட்டோமேட் செய்கிறது. இது முழு வேலைகளையும் அழிப்பது பற்றியது அல்ல, ஆனால் பெரும்பாலான பணிகளை ஏஐ எடுத்துக்கொள்வதால் மனிதர்களின் தேவை குறையும் அல்லது வேலையின் தன்மை மாறும். வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். முதலாவது, டேட்டா என்ட்ரி கிளார்க்ஸ். இவர்கள் தகவல்களை ஸ்ப்ரெட்ஷீட்கள் அல்லது டேட்டாபேஸ்களில் உள்ளிடுவார்கள். ஆனால் ஏஐ டூல்ஸ், ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் மற்றும் மெஷின் லேர்னிங் பயன்படுத்தி டாக்குமெண்ட்களை ஸ்கேன் செய்து டேட்டாவை பிரித்தெடுத்து தானாகவே என்டர் செய்கின்றன. அதுவும் மனிதர்களை விட மிக அதிக துல்லியத்துடனும் வேகத்துடனும். நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் 90%க்கும் மேல் இந்த வேலை ஆட்டோமேட் ஆகலாம். இதனால் நிர்வாகத் துறைகளில் மில்லியன் கணக்கான வேலைகள் பாதிக்கப்படும். ஐடிஐ இருந்து தப்பிக்க டேட்டா அனாலிசிஸ் துறைக்கு மாறுங்கள். அங்கு மனிதர்களின் நுண்ணறிவு இன்னும் தேவைப்படுகிறது. இரண்டாவது, டெலிமார்க்கெட்டர்ஸ். இவர்கள் ஸ்கிரிப்டட் கால்கள் மூலம் சேல்ஸ் செய்வார்கள் அல்லது லீட்களை உருவாக்குவார்கள். ஆனால் ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்கள் மற்றும் சாட்பாட்கள் சோர்வடையாமல் தினமும் ஆயிரக்கணக்கான கால்களைச் செய்து வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து லீட்களை தகுதிப்படுத்துகின்றன. நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் இந்த துறையில் 90% ஆட்டோமேஷன் ஆபத்து உள்ளது. நிறுவனங்கள் இப்போது ஏஐ பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்தி தங்கள் அவுட்ரீச்சை அதிகப்படுத்துகின்றன. இதற்கு மாற்றாக சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி போன்ற உயர் பதவிகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அங்கு வாடிக்கையாளர் உறவுகளை உருவாக்குவது முக்கியம். மூன்றாவது, பேசிக் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பாஸ்வேர்டு ரீசெட், பில்லிங் கேள்விகள் போன்ற எளிய விஷயங்களை கையாள்பவர்கள். நேச்சுரல் லாங்குவேஜ் மாடல்களைக் கொண்ட ஏஐ சாட்பாட்கள் 85% வழக்கமான உரையாடல்களை 24/7 தீர்க்கின்றன. கால் சென்டர்களில் உள்ள என்ட்ரி லெவல் ரெப்ஸின் தேவை நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் 85% வரை குறையலாம். இதற்கு மாற்றாக சிக்கலான சப்போர்ட் பணிகளுக்கு மாறுங்கள். அங்கு உணர்வுபூர்வமான அணுகுமுறை தேவைப்படும். நான்காவது, பேசிக் கண்டென்ட் ரைட்டர்ஸ். பிளாக் போஸ்ட்கள், தயாரிப்பு விளக்கங்கள், சோஷியல் மீடியா பதிவுகள் போன்றவற்றை ஜெனரேட்டிவ் ஏஐ நொடிகளில் உருவாக்குகிறது, அதுவும் சர்ச் என்ஜின் ஆப்டிமைஸ்டாக. கிரியேட்டிவ் ரைட்டிங் தப்பிக்கலாம், ஆனால் வழக்கமான கண்டென்ட் எழுதும் வேலைகளுக்கு 80% ஆபத்து உள்ளது. இதனால் ஃப்ரீலான்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் வேலைகள் பாதிக்கப்படும். இதிலிருந்து தப்பிக்க ஏஐ உருவாக்கிய கண்டென்ட்டை எடிட் செய்வது அல்லது ஸ்ட்ராட்டஜி சார்ந்த கண்டென்ட் உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஐந்தாவது, இன்டர்பிரெட்டர்ஸ் மற்றும் டிரான்ஸ்லேட்டர்ஸ். ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஸ் நியூரல் நெட்வொர்க்குகளை பயன்படுத்தி டெக்ஸ்ட், பேச்சு மற்றும் லைவ் நிகழ்வுகளை அதிக துல்லியத்துடன் மொழிபெயர்க்கின்றன. பயணம், வாடிக்கையாளர் சேவை போன்ற குறிப்பிட்ட நிபுணத்துவம் தேவைப்படாத துறைகளில் 52 முதல் 70% வரை இந்த வேலை ஆட்டோமேட் ஆகலாம். இதற்கு மாற்றாக சட்டம் அல்லது மருத்துவம் போன்ற நுணுக்கமான மொழிபெயர்ப்பு தேவைப்படும் துறைகளில் நிபுணத்துவம் பெறுங்கள். ஆறாவது, ரீடெயில் கேஷியர்ஸ், செல்ஃப் செக்அவுட் கியோஸ்குகள். ஏஐ பவர்டு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் மற்றும் கம்ப்யூட்டர் விஷன் ஆகியவை தடையில்லா பேமெண்ட்டுகளை சாத்தியமாக்குகின்றன. கடைகளில் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் 65% ஆட்டோமேஷன் வரலாம். காமர்ஸ் இதை இன்னும் வேகப்படுத்துகிறது. இதற்கு மாற்றாக ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் அல்லது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் போன்ற துறைகளுக்கு மாறலாம். ஏழாவது, புக் கீப்பர்ஸ் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். லெட்ஜர் என்ட்ரிகள், இன்வாய்சிங், நிதி கண்காணிப்பு ஆகியவற்றை ஏஐ சாஃப்ட்வேர் ஆட்டோமேட் செய்கிறது. வழக்கமான நிர்வாகப் பணிகளில் 95% வரை காணாமல் போகலாம். இதனால் அலுவலக கிளார்க்குகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இதற்கு மாற்றாக ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் அல்லது கம்ப்ளையன்ஸ் மேற்பார்வை போன்ற பயிற்சிகளை எடுங்கள். எட்டாவது, ப்ரூஃப் ரீடர்ஸ். ஏஐ கிராமர் மற்றும் ஸ்டைல் செக்கர்கள் மெஷின் லேர்னிங் பயன்படுத்தி தவறுகளை கண்டுபிடித்து திருத்தங்களை பரிந்துரைக்கின்றன. சாதாரண எழுத்துக்களுக்கு மனிதர்களை விட வேகமாக. கிரியேட்டிவ் அல்லாத கண்டென்ட்டிற்கு கிட்டத்தட்ட முழுமையான ஆட்டோமேஷன் வரலாம், அதாவது 70% ஆபத்து உள்ளது. இதற்கு மாற்றாக ஒரு எழுத்தின் தொனி, சூழல் போன்ற உயர்நிலை எடிட்டிங்கில் கவனம் செலுத்துங்கள். ஒன்பதாவது, பேசிக் கிராஃபிக் டிசைனர்ஸ். ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் டெக்ஸ்ட் பிராம்ப்ட்களிலிருந்து லோகோக்கள், லேஅவுட்கள் மற்றும் படங்களை உருவாக்குகின்றன. இது என்ட்ரி லெவல் டிசைன் வேலைகளை ஆட்டோமேட் செய்கிறது. சிக்கலான பிராண்டிங் வேலைகள் மனிதர்கள் கையில் இருக்கலாம், ஆனால் வழக்கமான பணிகளுக்கு 60 முதல் 80% வரை மாற்று ஏற்படலாம். இதற்கு மாற்றாக ஏஐ உதவியுடன் கிரியேட்டிவ் டைரக்ஷன் செய்யும் நிலைக்கு உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். இறுதியாக, ஐடி துறை பற்றி. ஐடியில் என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்பர்கள் மற்றும் புரோகிராமர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். மேம்பட்ட ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட்கள் வழக்கமான புரோகிராமிங், டீபக்கிங் மற்றும் டெஸ்டிங் பணிகளை நெக்ஸ்ட் 1 இயர்க்குள் 50% வரை ஆட்டோமேட் செய்யும்.
ஆனால் ஏஐ புதிய வேலைகளையும் உருவாக்குகிறது. ஏஐ எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்ஸ், மெஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸ். ஓவரால் ஜூனியர் ரோல்ஸில் 20-30% லாஸ் ஆகலாம், ஆனால் ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸில் கெயின். நினைவில் கொள்ளுங்கள், ஏஐ டிஸ்பிளேஸ்மெண்ட் isn't ஆல் டூம். அடாப்டேஷன் தான் முக்கியம். ஏஐ லிட்ரஸியில் அப்ஸ்கில் செய்தால் உங்கள் கரியர் ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆகும். கேட்டதற்கு நன்றி.